பல 100 வருஷங்களா, அதாவது காடுகளிலும் மலைகளிலும் தவம் செஞ்ச முனிவர்களாலையும் சரி, உலகத்தோட தலைசிறந்த தொழில்நுட்பங்களைக் கொண்ட நவீன அறிவியலாளர்களாலையும் சரி, முழுமையா அளக்க முடியாத இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு எளிய மனிதர் தனது ஒரே ஒரு பாடலுக்குள் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியறதா? ஆரம்பத்துல கேட்ட கண்டிப்பா ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்தை ஒரு சின்ன அணுவுக்குள்ளும் அடைச்சு கடைசியா நம்ம மனித மனதோட ஆழத்தோட அதை ரொம்ப நேர்த்தியா இணைச்சிட்டார். உண்மைதான். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அது. இந்த விரிவான ஆய்வுக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மிஷன், அதாவது நம்ம குறிக்கோள் என்னன்னா, நீங்க கொடுத்த குறிப்புகள்ல ஒன்னான வள்ளலார் இயற்றிய அருள் விளக்க மாலையோட 68வது பாடல ஆழமா அலசுறது தான். கண்டிப்பா. இது ரொம்பவே ஆழமான, அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். ஆமா. இன்னைக்கு நம்ம உரையாடல் பிரபஞ்சத்தோட எல்லைகளையும் உங்களோட மனதின் ஆழத்தையும் ஒரே நேர்கோட்டுல இணைக்க போகுது. பொதுவா பாத்தீங்கன்னா, வள்ளலார் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் அவரோட எளிமையான அந்த வெண்ணிற ஆடையும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற அவரோட அந்த எல்லையற்ற கருணையும் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். கரெக்ட். அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம். ஆனா அவர் ஒரு மிகச்சிறந்த மெய்ஞானி மட்டுமில்ல, ரொம்ப நுட்பமான ஒரு பிரபஞ்ச விஞ்ஞானி அப்படிங்கிறத இந்த அருள் விளக்க மாலை பாடல் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. பிரபஞ்ச விஞ்ஞானி ரொம்ப அழுத்தமான வார்த்தை இது. ஆமா, பிரபஞ்சத்தோட கட்டமைப்பை வெறும் தத்துவமா மட்டும் சொல்லாம அதை எப்படி ஒரு மனிதன் தனது உள்மன அனுபவமா மாத்திக்க முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆழமா பார்த்திருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரி, நாம நேரடியாக அந்த பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். நான் இந்த பாடலை முதல்ல படிச்சப்போ அது என் சிந்தனையை முற்றிலுமா வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. எப்படி உணர்ந்தீங்க? அவரு இந்த பிரபஞ்சத்தை வெறும் ஆகாயம் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில சுருக்கவே இல்ல, மாறாக அத பல அடுக்குகளா பல பரிமாணங்களா பிரிக்கிறாரு. ஆமா, அதான் அந்த பாடலோட சிறப்பே. பரவழி, நடிவழி, உபசாந்த வழி, பாழ்வழி அப்படின்னு தொடங்கி 7 வழிக்கு அப்பாலும் அப்படின்னு 7 வழிகளுக்கு அப்பால் உள்ள ஒரு விரிவை பத்தி பேசுறாரு. சரியா சொன்னீங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம வெளி அல்லது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த நட்சத்திரங்களும் கோள்களும் மிதக்கிற பௌதிக ஆகாயத்தை மட்டும்தான் நினைக்கிறோம். ஆமா, பிசிக்கல் ஸ்பேஸ் அதானே நம்ம அறிவியல் சொல்லுது. கரெக்ட். ஆனா வள்ளலார் அத நுட்பமான பல நிலைகளை பிரிக்கிறாரு. அவர் சொல்ற அந்த பரவெளி அப்படிங்கிறது நாம கண்களால பார்க்கக்கூடிய எல்லையற்று விரிந்து கிடக்கிற இந்த மாபெரும் விண்வெளி. சரி, அப்போ அதோட அவர் நிக்கல இல்லையா? கண்டிப்பா இல்ல. அடுத்ததா அவர் நடிவெளி அப்படின்னு சொல்றாரு. இது பௌதிக உலகத்துக்கும் பௌதிகமற்ற நுட்பமான உலகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு மையமான பரிமாணம். ஓ, ஒரு பிரிட்ஜ் மாதிரி சொல்லலாமா? ஆமா, ஒரு பாலம் மாதிரி. இந்த எல்லையை தாண்டிய பிறகு உபசாந்த வெளி அப்படின்னு சொல்றாரு. உபசாந்த வெளி, அந்த வார்த்தையை கேட்கும்போதே ஒரு ஆழமான அமைதி தெரியுது. அது எப்படிப்பட்ட ஒரு வெளி? ரொம்ப சரியா கவனிச்சிங்க. உபசாந்தம் அப்படின்னா எந்த விதமான சலனமும் அதிர்வுகளும் இல்லாத முழுமையான அமைதி நிலை. அதாவது அங்கே நட்சத்திரங்களோட வெடிப்புகளோ கோள்களோட சுழற்சியோ எதுவுமே இல்ல. அப்போ அது ஒரு முழுமையான பேரமைதி நிரம்பிய வெளி, கரெக்டா? ஆமா, மனித மனதோட எண்ண அலைகள் கூட அங்கே நுழைய முடியாது. அதன் பிறகு பாழ்வெளி அப்படின்னு சொல்றாரு. பாழ்வெளி அப்படிங்கிறது இருத்தலின் எந்த ஒரு அடையாளமும் இல்லாத, முற்றிலும் ஒன்றுமே இல்லாத வெறுமை. அப்சல்யூட் வாய்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்களே, அதுவா? மிகச்சரி. இப்படி தொடங்கி மனித அறிவால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத 7 மாபெரும் வெளிகளுக்கும் அப்பால் விரிந்து கிடக்கிற ஒன்ன அவர் விவரிக்க தொடங்குறாரு. இது நான் நவீன அறிவியல் அல்லது சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல வர்ற மல்டிவர்ஸ் மாதிரி யோசிக்கிறேன். அல்லது அந்த ரஷ்யன் பொம்மைகள் இருக்குமே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குமே, அது போல தோணுது. ரொம்ப நல்ல ஒப்பீடு இது. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. வள்ளலார் இங்க அண்டவழியோட இயற்பியல் பரிமாணங்களை பத்தி பேசுறாரா, அல்லது மனித மனதோட விழிப்புணர்வு நிலைகளை பத்தி, அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பத்தி பேசுறாரா? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஆழமான கேள்வி இது. சொல்லப்போனா அவர் அண்டம் பிண்டம் ஆகிய ரெண்டையுமே சேர்த்து தான் பேசுறாரு. நம்ம பழமையான மெய்யியல்ல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, வெளியில இருக்கிற பிரபஞ்சமும் நம்ம உடம்பும் ஒண்ணுதான் அப்படிங்கிற தத்துவம் தானே? அதேதான். நீங்க வெளியே பார்க்கிற இந்த மாபெரும் பிரபஞ்சமும் உங்க உள்மன உலகமும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டவைதான்.
அப்போ ஒரு மனிதன் எப்படி இந்த பௌதீக வெளியிலிருந்து அந்த உபசாந்த வெளிக்கு மாற முடியும்? ஒரு மனிதன் தனது ஐம்புலன்களால் வெளியுலகத்தை உணரும்போது அவன் பரவெளியில வாழ்றான். அவன் தியானம் மூலமாகவோ அல்லது உள்நோக்கிய ஆழமான தேடல் மூலமாகவோ தன் எண்ணங்களோட சலனங்களை குறைக்கும்போது அவன் நடுவழியை கடக்கிறான். அதாவது எண்ணங்கள் குறையும் போது அடுத்த அடுக்குக்கு போறோம். ஆமா, தன் அகங்காரம், தன் அடையாளம் அனைத்தையும் இழந்து எவ்வித எண்ணமும் மற்ற ஒரு முழுமையான அமைதியை அவன் உணரும்போது அவன் அந்த உபசாந்த வெளியை அடைகிறான். வாவ்! பிரபஞ்ச அடுக்குகளை தேடி நாம விண்வெளி ஓடத்துல வெளியே போக வேண்டியதில்ல, நம்ம மனதோட அடுக்குகளை உரித்து பார்த்தாலே உள்ளே போக முடியும் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. கண்டிப்பா, அதுதான் இதோட மையக் கருத்து. பிரபஞ்சத்தோட ஆழமும் மனித மனதோட ஆழமும் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் இணைக்கிற விதம் உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆமா, ரொம்பவே சிலிர்ப்பான விஷயம் அது. அப்படியானால் இப்படிப்பட்ட பல அடுக்குகள் கொண்ட முடிவில்லாத இந்த பிரம்மாண்டமான வெளிகளை மனித வரலாற்றுல யாராவது அளக்க முயற்சி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஒரு இயல்பான கேள்வி அடுத்ததா வருது. இது ரொம்ப முக்கியமான இடம். இதுக்கு வள்ளலார் விரவிய மாமறைகளெல்லாம் தனித்தனி சென்றளந்தும் மெய்யளவு காணாதே மெலிந்திலைத்துப் போற்றா அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், மாமறைகள்னா வேதங்கள், சாஸ்திரங்கள் அதானே? ஆமாம், உலகெங்கும் பரவியிருக்கிற மிகச்சிறந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் தனித்தனியா சென்று இந்த வெளிகளோட உண்மையான அளவு கணக்கிட முயன்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. தனித்தனியா சென்றலந்தும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில முயற்சி செஞ்சாங்களா? கரெக்ட். ஒவ்வொரு தத்துவப் பள்ளியும் ஒவ்வொரு மார்க்கமும் தங்களோட தனித்தனி வழிகள்ல இந்த பிரபஞ்சத்தோட அளவை கணக்கிட புறப்பட்டாங்க. சிலர் தர்க்கத்தை பயன்படுத்தினாங்க, சிலர் யாகங்களை, சிலர் கடுமையான தவம் பண்ணாங்க. ஆனா அவங்களால அளக்க முடிஞ்சதா? அதான் இல்ல, மெய்யளவு காணாதே அப்படின்னு சொல்றாரு. அவங்களால இந்த மாபெரும் வெளியோட உண்மையான அளவை, அந்த முழுமையான எல்லையை சென்று தொடவே முடியல. அளக்க முடியல அப்படிங்கறதோட அவர் நிறுத்தலையே, மெலிந்திலைத்து போற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரே. ஆமா, அதுதான் அந்த வரிகளோட உயிர்நாடி. பல நூற்றாண்டுகளா தேடி தேடி சென்று கடைசில தங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து அறிவாற்றலையும் இழந்து சோர்வடைந்து களைத்துப் போய், அதாவது மெலிந்திலைத்து தங்களோட தோல்வியை ஒப்புக்கிட்டாங்க. ஓ, தோல்வியை ஒத்துக்கிட்டாங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல அறிவால முன்னேற முடியாம, நீ எல்லையற்றவன், உன்னை எங்களால அளக்க முடியாது அப்படின்னு அந்த பேரிருப்ப வெறும் போற்றி பாட மட்டும்தான் உங்களால முடிஞ்சது அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு. கொஞ்சம் இருங்க, இங்க எனக்கு ஒரு ரொம்ப வலுவான முரண்பாடு தோணுது. நான் ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். சொல்லுங்க, என்ன அது? வேதங்கள், சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுபவை தான் இந்த உலகத்தோட மிக உயர்ந்த அறிவு அப்படின்னு நாம நம்புறோம். ஆமா, பொதுவா அப்படிதான் நம்புறோம். அவையே இந்த பிரபஞ்சத்தை அளக்க முடியாம தோற்றுவிட்டன, சோர்வடைந்து விட்டன அப்படின்னா, சாதாரண அறிவை கொண்ட மனிதர்களாகிய நாம இந்த உண்மையை எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? நியாயமான கேள்விதான். அறிவாலும் தர்க்கத்தாலும், அதாவது இன்டெலெக்ட் அண்ட் லாஜிக் மூலமா இத புரிஞ்சிக்கவே முடியாதா? அப்படின்னா நம்ம கற்பதெல்லாம் விட்டுட்டு சும்மா இருந்துடலாமா? உங்க வாதம் ரொம்ப சரியானது. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அறிவை கைவிட சொல்லி வள்ளலார் இங்க சொல்லல. அப்புறம் என்ன சொல்றாரே? அறிவோட எல்லையை நாம உணர்ந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. தர்க்கம், அறிவு அப்படிங்கிறது ஒரு அளவுகோல் மாதிரி. உங்ககிட்ட ஒரு சின்ன அளவுகோல் இருந்தா அதை வச்சு ஒரு மேசையை அளக்கலாம். அல்லது ஒரு அறையோட நீளத்தை அளக்கலாம். கரெக்ட். ஆனா அந்த சின்ன அளவுகோலை வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் சமுத்திரத்தோட ஆழத்தையோ அல்லது முடிவில்லாத ஆகாயத்தோட விரிவையோ அளக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதற்காக அந்த அளவுகோல் தவறானது அப்படின்னு அர்த்தம் இல்ல. அது தன்னோட எல்லையை மீறிய ஒரு மாபெரும் விஷயத்தை அளக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஆஹா, இப்ப புரியுது. அதாவது கருவியோட பிழை இல்ல, அந்த அளக்கப்படும் பொருளோட பிரம்மாண்டம் அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க. வேதங்களும் சாஸ்திரங்களும் மொழியால் கட்டமைக்கப்பட்டவை. மொழி அப்படிங்கிறது இது பெரியது, இது சிறியது, இது நன்மை, இது தீமை அப்படின்னு விஷயங்களை ஒரு வரம்புக்குள்ள அடைக்கக்கூடியது. ஆமா, மொழிக்கு எப்பவுமே ஒரு எல்லை இருக்கு. ஆனா எந்த ஒரு எல்லைக்குள்ளும் அடைபடாத எல்லையற்ற ஒரு பொருளை எல்லைக்குட்பட்ட மொழியாலோ அறிவாலோ எப்படி அளக்க முடியும்? அதனாலதான் அறிவு தோற்றுப்போகும் இடத்துல ஆழமான அனுபவம் தொடங்குது அப்படின்னு ஒரு பதிவு செய்யறாரு. அறிவால் அளக்க முடியாதத உணர்வால் மட்டுமே அனுபவிக்க முடியும். அந்த விளக்கம் எனக்கு பல முடிச்சுகள் அவிழ்க்கிறது. சரி, தர்க்கத்தால அளக்க முடியாத அந்த மாபெரும் வெளி எப்படிப்பட்டது? அதோட தன்மைதான் என்ன? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. ஆமா, அடுத்த வரிகளை படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உறவிலவை தேடிய வெளிகளுக்குள் வெளியாய் ஓங்கிய வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய் கரையற நின்றோங்குகின்ற சுத்த சிவ வெளியே. ஆமாம், இது ஒரு மாபெரும் விந்தை.
ஒரு முடிச்சவிழ்க்க முடியாத பாரடாக்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மையிலே இது மனித மூளைக்கு புரிஞ்சுக்க ரொம்ப சிரமமான ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். வேதங்கள் தேடி சோர்வடைந்த அந்த மாபெரும் வெளிகள் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த 7 விழிகள். அந்த வெளிகளுக்கு உள்ளே இருக்கிற மிக நுட்பமான வெளியாகும் அது இருக்கு. அதே சமயம் அந்த மாபெரும் வெளிகள் அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்ளும் மாபெரும் வெளியாகும் அது இருக்கு. ஓ, உள்ளேயும் இருக்கு, வெளியேயும் இருக்கு. ஆமா, எந்த எல்லையும் இன்றி கரையற ஓங்கி நிற்கும் இந்த இடத்தைத்தான் வள்ளலார் சுத்த சிவவெளி அப்படின்னு அழைக்கிறாரு. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாருங்க. இது கணிதத்துல வர்ற ஃப்ராக்டல்ஸ் அப்படிங்கிற கருத்தோடும் அனந்தம், அதாவது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கருத்தோடும் ஒத்துப்போகுது. எப்படி சொல்றீங்க? இது எப்படி இருக்குன்னா, ஒரு பொருளை முடிவில்லாம ஜூம் இன் செஞ்சுக்கிட்டே போனா அங்கும் அந்த வெளி இருக்கு. அதே பொருளை முடிவில்லாம ஜூம் அவுட் செஞ்சா மொத்த பிரபஞ்சத்தையும் அதுவே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. வாவ், ரொம்ப அற்புதமான ஒப்பீடு இது. நாம முதல்ல பேசின அந்த ஆலமர விதைய கூட எடுத்துக்கலாம். பெரிய மரமே ஒரு சின்ன விதைக்குள் சூக்ஷ்மமா அடங்கி இருக்கு. அணுவுக்குள் சென்று பார்த்தாலும் அந்த வெளி இருக்கு. இது ஒரு அற்புதமான பாரடாக்ஸ் அல்லவா? கண்டிப்பா. இந்த முரண்பாட்டை நம்ம மூளை ஏத்துக்க தயங்கும். ஏன்னா நம்ம மூளை எப்போதுமே விஷயங்களை பெட்டிகளுக்குள்ள அடைத்து பார்க்கவே பழக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது உள்ளே அது வெளியே அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறது தான் நம்ம வழக்கம். ஆனா வள்ளலார் காட்டும் இந்த சுத்த சிவ வெளிக்கு உள்ளேயும் கிடையாது, வெளியும் கிடையாது. அணுவுக்குள் இருக்கும் நுண்ணிய வெளியாவும் இருக்கு, அண்ட வெளியாவும் இருக்கு. அந்த ஒருமைத்தன்மையத்தான் அவர் சுத்த சிவ வெளி அப்படின்னு சொல்றாரு. இவ்ளோ பெரிய பிரபஞ்ச தத்துவத்தை அவர் விளக்கிட்டாரு. ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த பேசிட்டு திடீர்னு அந்த பாடல்ல எப்படி முடிக்கிறாரு தெரியுமா? கனிந்த நடத்தரசே என் கருத்தும் அணிந்தருளே அப்படின்னு முடிக்கிறாரு. ஆமா, அதுதான் என்னை பெரும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியது. பிரபஞ்சத்தோட எல்லைகளை பற்றி பேசியவர், வேதங்களை பற்றி பேசியவர், திடீர்னு நடனம் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் இங்கே கொண்டு வராரு? அது ஒரு ரொம்ப நுட்பமான மெய்ஞான பார்வை. இந்த பிரபஞ்ச இயக்கம் ஒரு நடனம் போன்றதா என்ன? மிகச்சரியா சொன்னீங்க. எல்லையற்ற இந்த சுத்த சிவ வெளிய சலனமற்ற வெறும் இருண்ட வெற்றிடமா அவர் பார்க்கல, அதோட ஆக்கப்பூர்வமான இயக்கத்தை ஒரு மாபெரும் நடனமா பார்க்கறாரு. ஓ, அதனாலதான் கனிந்த நடத்தரசே அப்படின்னு சொல்றாரா? ஆமா, கனிந்த நடத்தரசே அப்படின்னு அவர் குறிப்பிடுவது இந்த பிரபஞ்ச நடனத்தை இடையறாத ஆடும் நடராஜ பெருமானை. இது ஒரு ஆழமான குறியீடு. அதாவது காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவா? அதேதான். இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு தொடர்ச்சியான தாளகதியிலான இயக்கத்தில் இருக்கு. ஒவ்வொரு கணமும் நட்சத்திரங்கள் தோன்றுது, மறையுது, அணுக்கள் அதிர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இயக்கத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? அதத்தான் அவர் கடைசி வரியில சொல்றாரு. இவ்வளவு பெரிய பிரபஞ்ச இயக்கத்துல என் சிறிய மனதின் எண்ணங்களையும் அதாவது கருத்துக்களையும் நீ ஏத்துக்கிட்டு அருள் புரியணும் அப்படின்னு சரணடைகிறார். ஆஹா, இது உங்களுக்கு, அதாவது நம்ம கேட்பாளருக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் தெரியுமா? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி இது. நாம எப்பவுமே வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடுறோம். ஆமா, நவீன மனிதனோட மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். ஆனா வள்ளலார் இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்க வேண்டியதில்ல, அந்த இயக்கத்தோட நம்ம இணைச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. இதுதான் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம். வேதங்கள் தர்க்க அறிவைக் கொண்டு அளக்கச் சென்று தோற்றுவிட்டன இல்லையா? ஆமா ஆமா, வள்ளலார் அந்த பிரபஞ்சத்தை பார்வையாளராய் இருந்து புரிஞ்சிக்க முயற்சிக்கல. அந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒரு பகுதியாகவே தன்னை மாத்திக்கிறாரு. இது ஒரு ஆழமான சரணடைதல். இது உண்மையாகவே நம்ம மனதை அமைதிப்படுத்தும் ஒரு சிலிர்ப்பான பயணம். நாம இன்னைக்கு மேற்கொண்ட பயணத்தை கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். சொல்லுங்க. 7 பிரம்மாண்டமான வெளிகள், அதை அளக்க முயன்று தோற்ற வேதங்கள், உள்ளேயும் வெளியேயும் எல்லையற்றிருக்கும் சுத்த சிவவெளி, இறுதியில அந்த மாபெரும் நடனத்துல மனதை ஒப்படைப்பது அப்படின்னு பல விஷயங்களை பேசணும். ஆமா, ஒரு முழுமையான பிரபஞ்ச தரிசனம் இது. இப்போ இது நம்ம கேட்பாளருக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கணும். இன்றைய இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு உலகத்துல எல்லா விஷயங்களையும் படிச்சு அளந்து மூளையால் மட்டுமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா சில பிரம்மாண்டமான உண்மைகளை மூளையால் அளக்க முடியாது, அதை ஆழமான உணர்வால் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நிம்மதியை இந்த பாடல் உங்களுக்கு தருது. ரொம்ப அழகான ஒரு முடிவுரை இது. நிகழ்ச்சியை முடிக்கும் போது உங்களோட சிந்தனைக்கு ஒரு புதிய தூண்டுதலை நான் வழங்க விரும்புறேன். என்ன அந்த கேள்வி? இந்த முழு பாடலையும் இப்போ உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. வேதங்களாலேயே அளக்க முடியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச வெளி இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும். ஆமா.
ரொம்ப பெரியது அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த மாபெரும் எல்லையற்ற வெளிய இப்ப உங்க சிறிய மனம் தனக்குள் கற்பனை செய்து அடக்கிமிட்டதல்லவா? வா, ஆமா, ரொம்ப நுட்பமான பார்வை இது. அப்படியானால் உங்கள் மனதிற்குள் பிரபஞ்சம் இருக்கிறதா அல்லது பிரபஞ்சத்திற்குள் உங்கள் மனம் இருக்கிறதா? ரொம்ப ஆழமான கேள்வி. சிந்தித்துப் பாருங்கள். இந்த தேடலுக்கான ஒரு திறந்த வெளியை விட்டுவிட்டு நாம இந்த ஆய்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.